குருவே சரணம். திருமணம் நடக்க, குழந்தை பேர் கிடைக்க, உங்களுக்கு ஜனவசியம், பணவசியம், முகவசியம், ஸ்திரீ வசியம், புருஷ வசியம், பிள்ளைகள் வசியம், பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி வசியம், குடுப்பல் வாங்கல் வசியம், கொடுத்தது கட்ட முடியணும், வாங்கினது திருப்பி கொடுக்கணும், இப்படி எக்கச்சக்கமான பல நன்மைகள் நடக்க உங்களுக்கு 10 வகையான மூலிகை நீங்களே மையாக அரைத்து அதை நீங்கள் நெற்றி திலகமாக இட்டால் போதும், உங்களுக்கு அனைத்திலும் வெற்றி. இது சத்திய வாக்கு. அதே மாதிரி ராஜவசியமும் அதில் நடக்கும். நீ தலைவனாக நின்றால் நிச்சயம் ஜெயிப்பாய். அதுக்கு முதல்ல வெள்ளை எருக்கினுடைய வேர். நான் சொல்லக்கூடிய அனைத்து வேர்களையும் வடக்கு திசையில் போற வேறு தான் எடுக்கணும். எந்த திசை? வடக்கு திசையில் போற வேறு. விடிய கால 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ள எடுக்கணும். அந்த வேருக்கு மஞ்சள் நூல் கங்கணம் கட்டணும். அதாவது ஒரு மஞ்சள் கொம்பியும் வெள்ளை நூலுக்கு மஞ்சள் பூசி அந்த வேருக்கு கங்கணம் கட்டி எடுக்கணும். முதலில் எடுக்க வேண்டியது வெள்ளை எருக்கனுடைய வேர். 2வது நாயுருவி செடியோட வேர். அது சென்னாயுருவியா இருந்தா ரொம்ப நல்லது இருக்கும். அடுத்தது செவ்வரளி வேர். செவ்வரளி செடி இருக்கு இல்லையா, அதோடைய வேர். அடுத்தது வில்வ மரத்துடைய வேர். அடுத்தது கருந்துளசியோட வேர். அடுத்தது எட்டி மரத்துடைய வேர். அடுத்தது எலுமிச்சை மரத்துடைய வேர். அடுத்தது குப்பமேனி செடியோட வேர். அடுத்தது ஏறு அழிஞ்சி, அதாவது அழிஞ்சி மரம் நல்ல நேராக இருக்கும், அதுல கொட்டையெல்லாம் ஏறி ஏறி அதிலே உட்காரும். அது பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த ஏறு அழிஞ்சிலுடைய வேர். அடுத்தது கருவூமத்தினுடைய வேர். இந்த எல்லா வேர்களையும் நல்நாளில், அதாவது பௌர்ணமி நாளில் விடிய காலம் எடுக்கணும். இதெல்லாம் எடுத்துட்டு கடைக்கு போய் அரகஜா, புனுகு, ஜவ்வாது இதெல்லாம் மை போல அரைச்சி விற்பாங்க. நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கிங்க. இதை வாங்கி எடுத்துகிட்டு அர்த்தரும் கூட வாங்கிக்கிங்க. சரியா? எடுத்துகிட்டு இந்த வேர்களை எல்லாம் அதே பௌர்ணமியில் இரவு சுத்தமான பசுநெய்யால் கொஞ்சம் அதை நனைச்சிட்டு அப்படியே ஒரு இடம் தயார் பண்ணுங்க. அதாவது சுத்தமான இடத்துல மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு அந்த இடத்துல இந்த வேர்கள்லாம் ஒன்றா சேர்த்தி நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லுங்க. நமச்சிவாய நமக, நமச்சிவாய நமக, நமச்சிவாய நமக. இந்த சர்வலோகத்தில் அனைத்து விதமானதும் எங்களுக்கு வசி வசி வசி. இதை சொல்லிட்டு இந்த வேர்கள் எல்லாம் பச்சை கற்பூரம் வச்சு பற்ற வச்சு நல்லா எரிச்சு சாம்பலாக்கி அதை எடுத்து இந்த ஜவ்வாது மை, புனுகு, அரக்கஜா அந்த அர்த்தரெல்லாம் சேர்த்தி குழப்பி வெள்ளி டப்பா போட்டு வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய தரத்தை பாருங்க. நீங்க எங்க நின்றாலும் ராஜா. இது சத்தியம். சரியா? இது சத்தியமான வாக்கு. இதுக்கு எதுக்கு நீங்க 5000 10,000 கொடுத்து நிறைய இடத்துல காசு கொடுத்து வாங்குறீங்க? பேயி, பில்லி, சூனியம், கட்டு, மாயம், மந்திரம், கண் திருஷ்டி, ஓம்பல் உடனே ஓடி போயிடும். நெத்தில வச்சு அடுத்த நிமிஷமே ஓடி போயிடும். அப்பேற்பட்ட மை இந்த மை சத்தியமா அருமையா வேலை செய்யும். குருவே சரணம். எல்லோரும் பலனடைய, எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிக்க நீங்க கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ எழுதி அனுப்புங்க. அதை நான் சொல்றேன். எளிமையான முறையில் இதமா நீங்களே செய்துக்கீங்க. தவசித்தர் ரகசியம் யூடியூப் சேனலை பாருங்க, பலனடைங்க. குருவே சரணம்.